ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 மாதம் செம்மையாக வீடியோஸ் போட்டுருந்துருப்போம். செம்மையான வீடியோஸ் போட்டுருந்துருப்போம். ஒரு சின்ன ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் நான் நருட்டோ, மார்வல், டிசி, அப்புறம் பென்டன், சிம்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேண்டம்ஸோட வீடியோஸ் தொடர்ந்து போட்டிருப்பேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15 டேஸ் ஒரு பிரேக் தேவைப்படுது. 15 தாண்டி ஒரு 20 டேஸ் பிரேக் தேவைப்படுது. அந்த பிரேக் நான் எடுத்துகிட்டு திருப்பியும் வீடியோஸ் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அந்த 20 டேஸ் பிரேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் பர்சனல் இஷ்யூஸும் ஒர்க் ப்ரெஷர் காரணத்தால் நான் ஒரு 20 டேஸ் எனக்கு தேவைப்படுது. இது ஏன்டா என்கிட்ட சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய நாள் வீடியோஸ் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியல அப்படின்றது தான் ஒரு பெரிய கவலையாக இருக்குது. அவங்க 20 டேஸ் நீங்கள் போத்திங்கன்னா பரவாயில்ல. 20 டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் 20 டேஸ்க்குள்ளே ரெடி பண்ணி போட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? பட் கேப்டன் அமெரிக்கா 4 படத்துக்கு நான் கண்டிப்பாக போவோம். அந்த படத்தை ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். பட் அந்த படத்தை போஸ்ட் கிரெடிட்ஸை பற்றி பேசுகிறதோ இல்லைனா அந்த படத்தில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பிரேக் டவுன் பண்ணுறதோ அந்தமாரி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்றது தான் இங்கே சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருப்போம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் தெரியும் என்னால் சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கேட்டிருந்தாங்க சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் ஒருத்தர் ரொம்ப நாளாக இன்ஜஸ்டிஸ் சூப்பர்மேனோட ஆர்ஜின் வீடியோ கேட்டிருந்தார். அந்த நபருக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ப்ரோ உங்களுக்கான வீடியோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆடியோ கூட எடுத்துட்டேன். பட் அதை எடிட்டிங்க்கு கொஞ்சம் தள்ளி போயின்னு இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த 20 நாளுக்குள்ளே பண்ண பார்க்குறேன். இல்லைனா 20 டேஸ்க்கு அப்புறம் தான் அப்லோட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் சொன்ன காரணத்தால். அதன் பிறகு இன்னொருத்தர் கேட்டிருந்தார், கிரேச்சர்ஸ் கமாண்டோஸ் கேரக்டர்ஸில் புதுசாக இருக்க கேரக்டர்ஸை பற்றி ஆர்ஜின்ஸ் போடுங்க, கேமியோஸ் அவங்களோட ஆர்ஜின்ஸ்லாம் போடுங்கன்னாங்க. அவருக்கும் என்ன கேட்டுக்கிறேன்னா அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் நான் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த 20 நாள் பொறுத்துக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நபர் கேட்டிருந்தார், மார்வலோட டைம்ஸ் ரன்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் இஷ்யூ, அதாவது சீக்ரெட் வார்ஸோட ப்ரீக்வல் ஸ்டோரி, அந்த ஸ்டோரியோட காமிக் எக்ஸ்ப்ளனேஷன் போட சொன்னார். அந்த காமிக் படிச்சுனே இருக்க நண்பா. நான் அது கூடி சீட்லேருந்து அதை போடுவேன். பட் எனக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் சில பர்சனல் இஷ்யூஸ் காரணமாக அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். அதையும் நான் 20 டேஸ்க்கு மேலே போடுறேன். நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, கேட்டிருந்தீங்க. அதேமாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல் அனௌன்ஸ்மெண்ட்டில் 3 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் அந்த நியூ இயர் அப்போ. ஃபஸ்ட்டு அக்காட்சுகி கேரக்டர்ஸோட ஆர்ஜின் போடுறேன்னு அதை போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் சீரிஸோட சீசன் 1லேருந்து அப்படியே பிரேக் டவுன் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் அதுதான் என்னால் முடியல. அதை போஸ்ட்பான் பண்ணுறேன். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 2 அதையும் போஸ்ட்பான் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஆஃப்டர் 20 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக அது எல்லாத்துக்கான வீடியோஸ் நான் கொடுப்பேன். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நிறையா அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக பழைய மாரி கொண்டு வருவேன். இந்த 20 டேஸ் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டே டியூன். எல்லாமே என் கூட இருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் பை.